ஒரு வழியா ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ்ன்ற டாபிக் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இதுக்கான வாய்ப்பு இப்போ அறவே இல்லைன்ற அளவில் போய் நிற்கிது. ஆனால் இது மட்டும் நடந்திருந்தா அந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டோட அரசியல் களத்திலிருந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போயிருக்கும். இவ்வளோ கேவலமான ஐடியாவை கொடுத்த எவன்டான்னு தேடுனா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா? இதை நான் சொல்லலப்பா, தினமலர் சேனலில் அஃபிஷியலாக வந்த நியூஸை நீங்களே பாருங்க. அதாவது ரஜினி தான் அதிமுகவுடன் ஏன் கூட்டணி அமைக்கக்கூடாது என்று முதல்வரிடம் முதலில் பேசியிருக்கிறார். சாத்தியமே இல்லை என ஸ்டாலின் சொன்னதாகவும் அதற்கு சாத்தியப்படுத்துங்கள் என்று ரஜினி அறிவுறுத்தியதாகவும் தெரிகிறது. சாரே, நமக்கே அந்த வேண்டாத வேலை. உங்க வைத்தறிச்சல்ல விஜய் அழிக்கிறதா நினைச்சு விஜய்க்கு எதிர்கட்சியே இல்லாம ஆக்கியிருப்பீங்க. நல்ல வேலை உங்க ஐடியாவை ரெண்டு கட்சிகளும் கன்சிடர் பண்ணாம விட்டாங்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம், ஏண்டா நாங்க உங்களுக்கு கூட்டணியில சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சா நீங்க நோகாம விஜய்கிட்ட போய் கூட்டணியை வச்சு ஆட்சியில பங்கு வர வாங்குறீங்களோ அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்களை திமுக காரணங்க ஓட விட்டு அடிக்கிற வீடியோ தான் இது. அதில் ஒரு வயசானவர் மூஞ்ச வச்சு ரோட்டை சாணம் வேற பிடிச்சிட்டு போறாரு. அடி கொஞ்சம் ஓவர் தான். ஆனால் நமக்கு என்ன சந்தேகம்னா, தேர்தலுக்கு முன்னாடியே பல குளறுபடிகளை பண்ணி கடைசி நேரத்தில் சும்மா பேருக்கு திமுக கூட கூட்டணி வச்ச காங்கிரஸ்க்கே இந்த அடினா என்ன ஆனாலும் நான் மு க ஸ்டாலின் காலை தான் நக்குவேன்னு அறிவாலயத்துக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்த விசிக சிபிஐ சிபிஎம்லாம் வெளியே போனால் என்ன ஆகும்? ஆனால் அது இப்போ நடந்துருச்சே. விசிகே மற்றும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களே கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஏன்னா இவ்வளோ நாள் திமுக காரனோட நிலையிலே இருந்துட்டீங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ளவங்கள அந்த ஐநா கூட்டம் என்னெல்லாம் பண்ணும், எப்படியெல்லாம் கடிச்சு கோதணும்னு உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோங்க. ஒரு வழியாக தேவைக்கு அறுதி பெரும்பான்மை கிடச்சிருச்சு. தேவைக்க தலைவர் விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போகிறது உறுதியாக இருக்குது. ஏற்கனவே தேவைக்க கிட்ட 107 எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் காங்கிரஸ் ஆதரவு மூலியமா அது 112 மாறி இருந்துச்சு. இப்போ ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஆதரவோட அது 116 மாறி, சீக்கிரமே திருமாவளவன் ஆதரவு மூலம் அது 118 மாறி விஜய் முதல்வராகிறது சாத்தியமாகுது. இதில் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு, அதாவது வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் விசிக திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கைன்னு பல இடங்களில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறதால கண்டிப்பாக அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதாவது மினிஸ்ட்ரி கண்டிப்பாக எதிர்பார்க்கறதா சொல்கிறாங்க. அவர் கேட்கறதுல தப்பொன்னும் கிடையாது. விஜயுமே அவரோட முதல் மாநாட்டிலேயே கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டுன்னு தான் சொல்லியிருந்தாரு. அதனால அது சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இதை பற்றி பல மாதிரியான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இந்த மூணு கட்சிகளுமே திமுகவோட கைக்கூலிகள். இவங்களை நம்பி ஆட்சி அமைக்கிறதுன்றது முழு கிணற மொத்தமாக தாண்ட நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக நோட்டில் கால வாரிடுவாங்க, அது இதுன்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு விழுந்த அடியில் அவங்க மறுபடியும் திமுக பக்கம் எட்டி பார்ப்பாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது இந்த மூணு பேரும் திமுகவோட செயலுக்கு விமர்சனம் பண்ணாமே இருந்துருவாங்க. அப்போ டிஎம்கே ஐஎன்எஸ் போட்டு கடிக்கிற கடியில் ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேவோட ஜெல்லாயிருவாங்கன்னு தேவைக்க தொண்டர்களும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படியோ விஜய் சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு தேவைக்க தொண்டர்களும் நல்ல வேலையை இவனுக்கு ஆதரவு தெரிவிச்சானுங்க. இல்லைனா கவர்னர் ஆட்சின்ற பேரில் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி பின்னோக்கி போயிருக்குன்னு அரசியல் ஆய்வாளர்கள் அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சு வராங்க. ஃபைனலாக அந்த சமூகங்களை பற்றி உங்களோட பார்வையை நினைக்கல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.